இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரும் சொல்லாத விஷயந்தான் ஹார்ட் டிடாக்ஸ். அதாவது இதயத்தை சுத்தப்படுத்துவது எப்படி. இதயத்தில் என்னென்ன நோய் வருது? காமனாக நம்மளுக்கு தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக் வருது. இது போக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர், அரித்மியா, ஹார்ட்டில் உள்ள வேல்வுகளில் வரக்கூடிய டிசீஸ். அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல், பிறக்கும் போது சில குழந்தைகளுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை. இந்த மாதிரி பலவிதமான வியாதிகள் இதயத்தை தாக்குது. ஹார்ட் அட்டாக் வரும்போது என்னென்ன சிம்டம் அறிகுறி இருக்கும்? செஸ்ட் பெயின் வரும். வலினா லேசப்பட்ட வலி இல்லைங்க, அப்படியே நெஞ்சை அப்படியே கசக்கிற மாதிரியான ஒரு வலி இருக்கும். அந்த வலி வரும்போது ஏசி ரூம்லேயே இருந்தால் கூட உங்களுக்கு பயங்கரமாக வேர்த்து ஊற்றும். ரொம்ப தாங்கவே முடியாது. கண்ணெலாம் ஒரு மாதிரி இருட்டி போன மாதிரி ஆகிடும். வலி நெஞ்சில் மட்டும்தான் வருமானு கேட்டால் கிடையாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கையில் வலி பரவும், சில பேருக்கு பின்னாடி முதுகில், சில பேருக்கு இந்த ஜாலை, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில், எல்லாத்துலேயுமே வலி பரவும். செஸ்ட்டில் கூட ஃபுல்லாகவே வலி பரவும். ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி, ஒரு மாதிரி வாமிட் மாதிரி, அன்கண்ட்ரோல்டாக பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் போகிறது, டிசென்ட்ரி, டயரியா போகிறது, ஒரு மாதிரி மூச்சுட முடியாமல் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், பால்பிட்டேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறிகள். இதயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். டயபெட்டிஸ் ஆகட்டும், பிபி ஆகட்டும், அப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக தான் இருக்கட்டும், முக்கியமாக அந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல், அப்புறம் ட்ரைக்ளிசரைட், இந்த ரெண்டும் இதயத்துக்கு மோசமான கொழுப்புகள். ஸ்மோக்கிங் அதிகம் பண்ணுறது, ஆல்கஹால் அதிகம் குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, இதுதான் எல்லாத்துக்கும் மேலே. இன்றைக்கி குடிக்காதவங்களுக்கு கூட, ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸு இதய நோய் வரதுக்கான முக்கியமான காரணம். என்ன தான் ஆரோக்கியமாக சாப்பிட்டாலும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக்காக கூட அதை வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வழிமுறை இருக்குங்க. 5 வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்த முடியும், அழுக்குகளை நீக்க முடியும். வரிசையாக பார்த்துடலாமா? முதலாவது பார்த்தீங்கன்னா, இதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு கார்லிக் வாட்டர், பூண்டு நீர் தான் இது. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வார்ம் வாட்டரில் பூண்டை நல்லா பிச்சு போட்டு, நல்லா தட்டி போட்டு, நல்லா கொதிக்க விட்டு அதை ஃபில்டர் பண்ணி குடித்தோம் அப்படின்னா இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் உள்ள அந்த ஸ்டிஃப்னஸை, அந்த அழுத்தத்தை இது குறைக்குது. பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலையும் குறைக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டரில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டுட்டு கூட கொஞ்சம் ஹனி, அது கூட புதினா பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச ஒரு விஷயங்க. இந்த நீரை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இதய குழாயில் உள்ள அந்த அடைப்புகள் நீங்க, பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சைடர் வினிகர், கொழுப்பை அது பயங்கரமாக கரைக்கும். உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி நம்ம கொழுப்பை கரைச்சி எனர்ஜியாக மாற்றிடும். நாலாவது பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ்னால் எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவும் சேர்க்கக்கூடாது, நேச்சுரலாக உள்ள சுகரே போதும். அதில் உள்ள நைட்ரேட்ஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அது நைட்ரிக் ஆக்சைடாக உடம்புல மாறும்போது வேசோ டைலட்டேஷன், அதாவது இரத்த குழாய்களை விரிவடை செய்யுது. அடைப்பு அழுக்களை நீக்கி இரத்த ஓட்டம் நல்ல சீராக இயங்க உதவுது. ஆக்சிஜனை நிறைய கிடைக்க செய்யுது. கடைசி 5வது பார்த்தீங்கன்னா, பொமேகிரனேட், அதாவது நம்மளுடைய மாதுளம்பழம் ஜூஸ். கெட்ட கொழுப்பு குறையும், பிபி கண்ட்ரோல் ஆகும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நச்சுத்தன்மை நீங்கும், டாக்ஸின் நீங்கும், இன்ஃப்ளமேஷன் இது குறைக்கும். ஏன்னா இரத்த குழாய்களில் முதல்ல இன்ஃப்ளமேஷன் வரும்போது தான் அந்த இடத்துல அடைப்பும் ஃபார்ம் ஆகும். அதனால் அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குது. green டீயை விட 100 மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் புதினாவில் இருக்குது. அதனால் ஒரு சுடுதண்ணியில் புதினாவை லேசாக போட்டு நீங்கள் ஒரு பிளாக் டீ அந்த மாதிரி குடித்தா கூட உங்களுக்கு சூப்பர் தான் இதயத்துக்கு. ஒரு லைக் போட்டு விடுங்க, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் நல்லா ஆரோக்கியமாக வாழட்டும். உங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.